நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நமது வீட்டு கிரகமான பூமி பரந்த அண்ட கடலில் மிதக்கும் ஒரு சிறிய நீலப்புள்ளியாகும். இங்குதான் எங்கள் கதை தொடங்குகிறது. பில்லியன் கணக்கான வாழ்க்கைகள், எண்ணற்ற அனுபவங்கள் மற்றும் முடிவற்ற சாத்தியக்கூறுகளின் கதை. ஆனால் பிரபஞ்சத்தில் நமது இடத்தை உண்மையிலேயே புரிந்து கொள்ள நமக்கு பழக்கமான உலகத்திற்கு அப்பால் ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். பூமியிலிருந்து சந்திரனுக்கு எங்கள் முதல் நிறுத்தம் சந்திரன், சுமார் 38,400 கிலோமீட்டர் தூரம். இது பிரம்மாண்டமாக தோன்றலாம், ஆனால் இது பிரபஞ்ச விரிவில் வெறும் படிக்கல். சந்திரனிலிருந்து பூமி விண்வெளியின் மை கருமையில் தொங்கவிடப்பட்டு ஒரு உடையக்கூடிய நீல பளிங்கு போல் தோன்றுகிறது. இது நமது இருப்பை பற்றிய தாழ்மையான முன்னோக்கு. சூரிய குடும்பம் ஒரு மணல் துகள். நமது உயிர் கொடுக்கும் நட்சத்திரமான சூரியன் சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது, அல்லது ஒரு வானியல் அலகு தொலைவில் உள்ளது. வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒளி நம்மை வந்தடைய 8 நிமிடங்களுக்கு மேல் ஆகும். இந்த மகத்தான தூரம் நமது சூரிய மண்டலத்தின் அளவை நினைவூட்டுகிறது. நமது புதிரான சிவப்பு அண்டை கிரகமான செவ்வாய் அடுத்த இலக்கு. அதன் மிக அருகில் இது சுமார் 54.6 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் இந்த தூரம் 401 மில்லியன் கிலோமீட்டர்களுக்கு மேல் நீண்டிருக்கும். பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையிலான விண்வெளியின் பரந்த தன்மை கிரகங்களுக்கு இடையிலான பயணத்தின் சவால்களை எடுத்துக் காட்டுகிறது. மேலும் வெளியே சென்றால் பூமியிலிருந்து சுமார் 4.5 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனிக்கட்டி ராட்சதமான நெப்டியூனை எதிர்கொள்கிறோம். இந்த தொலைதூர உலகத்தை அடைய சூரிய ஒளி 4 மணி நேரத்திற்கு மேல் ஆகும். மனிதகுலத்தின் மிக தொலைதூர விண்கலமான வாயேஜர் 1 கூட இந்த தூரத்தின் ஒரு பகுதியை மட்டுமே பயணித்துள்ளது. நமது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் ஓர்ட் மேகம், பனிக்கட்டி பொருட்களின் தத்துவார்த்த கோளம் நமது சூரிய மண்டலத்தின் எல்லையை குறிக்கிறது. இது 100,000 வானியல் அலகுகள் அல்லது சுமார் 1.9 ஒளி ஆண்டுகள் வரை நீண்டுள்ளது. இதற்கு அப்பால் விண்மீன்களுக்கிடையேயான விண்வெளி உள்ளது. நமது அருகிலுள்ள நட்சத்திர அண்டை நாடான ஆல்பா சென்டாரி சுமார் 4.4 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. இந்த தூரம் கிட்டத்தட்ட புரிந்து கொள்ள முடியாதது. நட்சத்திரங்களுக்கு இடையிலான இடத்தின் பரந்த தன்மையை வலியுறுத்துகிறது. பால்வீதி எங்கள் விண்மீன் வீடு. நமது வீட்டு விண்மீன் பால்வீதி சுமார் 100,000 ஒளி ஆண்டுகள் பரவியுள்ளது. இது நூற்றுக்கணக்கான பில்லியன் நட்சத்திரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் அதன் சொந்த கிரக அமைப்புகளை கொண்டுள்ளன. ஆனாலும் நமது சூரிய மண்டலம் இந்த மாபெரும் சுழலுக்குள் ஒரு சிறிய புள்ளியாகும். இன்டர்கலெக்டிக் ஸ்பேஸ் ஒரு காஸ்மிக் பெருங்கடல். பால்வீதிக்கு அப்பால் விண்மீன் மண்டலங்களுக்கு இடையேயான விண்வெளியின் சாம்ராஜ்யம் உள்ளது. இங்கே விண்மீன் திரள்கள் மில்லியன் அல்லது பில்லியன் கணக்கான ஒளி ஆண்டுகளால் பிரிக்கப்பட்டுள்ளன. நமது விண்மீன் திரள் உள்ளூர் குழுவின் ஒரு பகுதியாகும். இது 50க்கும் மேற்பட்ட விண்மீன் திரள்களின் தொகுப்பாகும். கன்னி சூப்பர் கிளஸ்டர் என்பது ஆயிரக்கணக்கான விண்மீன் திரள்களைக் கொண்ட இன்னும் பெரிய கட்டமைப்பாகும். பின்னர் லானியாக்கியா உள்ளது. இது 500 மில்லியன் ஒளி ஆண்டுகளுக்கும் அதிகமான விண்மீன் திரள்களின் சூப்பர் கிளஸ்டர். கவனிக்கக்கூடிய பிரபஞ்சம் நமது பிரபஞ்ச அடிவானம். நமது காணக்கூடிய பிரபஞ்சத்தின் விளிம்பில் சுமார் 46.5 பில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் ஒரு எல்லை உள்ளது. நமது தற்போதைய தொழில்நுட்பம் நம்மை பார்க்க அனுமதிக்கும் வரம்பு இதுதான். இதற்கு அப்பால் பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து ஒளியை விட வேகமான வேகத்தில் விண்மீன் திரள்களை நம்மிடமிருந்து எடுத்துச் செல்கிறது. பிரபஞ்சத்தின் உண்மையான அளவு ஒரு மர்மமாகவே உள்ளது. அது எல்லையற்ற அளவுக்கு பெரியதாக இருக்கலாம், அல்லது நம்மால் இன்னமும் புரிந்து கொள்ள முடியாத வரம்புக்குட்பட்ட அளவை கொண்டிருக்கலாம்.
முடிவாக பிரபஞ்சம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நமது கிரகம், நமது சூரிய குடும்பம் மற்றும் நமது விண்மீன் கூட இந்த அண்ட கடலில் வெறும் புள்ளிகள். நாம் எவ்வளவு அதிகமாக ஆராய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக விஷயங்களின் மகத்தான திட்டத்தில் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை உணர்கிறோம்.